ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க எஸ்எம் மைண்ட் வச்சு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டூடியோல இல்ல. அப்ப என்ன ப்ரோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடியோ வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம எடிட்டரோட வீட்டில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம ஸ்டூடியோமா ரெடி பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். பட் ஏன்னா அவங்க அம்மா அப்பா, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அனலிசா பெருசாக்கணும், அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு கண்டி கொஞ்சம் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம மணி தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு ரீசன் காண்டி இன்னும் ஒரு சில மாதங்கள் அந்த ஸ்டூடியோ போய் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சில மாதங்களாகலாம், வருடங்களும் ஆகலாம். அது சரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்டூடியோல எடுக்க முடியும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த கேமரா மட்டும் நிறைய பெரிய லைட்லாம் மாற்றணும், நிறைய பெரிய ஃபிட்டிங்லாம் பண்ணும், நம்ம ஸ்டூடியோ பெருசா இருந்து. ஸோ அந்த வேலை நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காண்டி தான். இப்ப நீங்க எங்க அப்புறம் நின்று எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட வீட்டுல தான். ஸோ என்னோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, பட் இங்க வந்து கட்டில் இருக்கு. பட் நாங்க இந்த ஓரத்துல ஒரு கார்னர்ல எவ்வளவுதான் மொத்த இடமே, இந்த கார்னர்ல தான் மொத்தம் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம புதுசா டேபிள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிவ்யூ போயிட்டு இருக்கு. வரும் சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ போட்டு வராங்க. ஸோ ரிவ்யூ போயிட்டு இருக்கு. 1 மந்த் மேல ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டெக்கரேஷன் இருக்கு. பேக்ரவுண்ட் பாத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியாது, இங்க ஜாமான்லாம் இருக்குது, கட்டிலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை கட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இன்னைக்கு அப்படி என்ன ப்ரோ அன்பாக்சிங் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா ரீசெண்டா லேப்டாப்ல உட்காந்து நோண்டிட்டு இருந்தேன். சரி, ஓகே, ஆன்லைன்ல என்ன ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு. அப்ப பார்க்கும்போதுதான் சரி, ஓகே, ஒரு ஹெட்செட் ஆர்டர் போடுவோம். வீட்டுல ரொம்ப நாளா ஹெட்செட் இல்ல. என்னோட பழைய ஹெட்செட்லாம் பிஞ்சு போச்சு, டிடபிள்யூஎஸ் எல்லாம் ரொம்ப நொறுங்கி போச்சு, பிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். சரி, அந்த ஹெட்செட் தான் அன்பாக்ஸ் பண்ணோம். அது என்ன ஒரு ஹெட்செட், வயர்டா வயர்லெஸ் கேட்டீங்கன்னா வயர்ட் தான். நான் ரொம்ப நாளா வயர்டு வாங்கணும்னு ஆசை. நம்ம மாஸ்டர் பட்ட ஜேடி மாதிரி வயர்டு மாட்டிக்கிட்டு கெத்தா போகணுன்ட்டு ஆசை. ஸோ அந்த ஒரு வயர்டு ஹெட்செட் பார்க்க போறோம். ஒயிட் வாங்கிருக்கேன் அப்படின்னா ஆப்ஸ்டாட்லயே எனக்கு ஒயிட் கிடைக்கல. ஆஃப்லைன்ல தான் வாங்கணும். ஆனா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கொடுக்கணும், ரேட் ரொம்ப கம்மி. ஆஃப்லைன்ல தான் வாங்கியிருக்கோம், ஒயிட் கிடைக்கல, பிளாக் தான். எங்க ப்ரோ வாங்கியிருக்கேன்னு நீங்க கேட்பீங்க. ஸோ நம்ம லெஜெண்ட்ஸ் சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கதான் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட்ஸ் அங்கதான் வாங்கியிருக்கோம். ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, அண்ட் குவாலிட்டி தரமா இருக்கு. 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். சொல்றோம், வீடியோ உள்ள போய் சொல்றேன். சூப்பரா இருக்கு, ரேட் ரொம்ப கம்மி, இந்த பட்ஜெட்டுக்கு இது வருது சொல்லலாம். அப்படி என்ன ப்ரோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸோட வயர்டு ப்ரோ பிளஸ் ஹெட்செட் தான் அதோட நேம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், எடுத்துலாமா? மியூசிக்லாம் போட்டா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனாலதான் நாங்க இப்படி மியூசிக் வாயால போட வேண்டியதா போகுது. இதுதான் ஜெப்ரானிக்ஸோட ப்ரோ பிளஸ் ஹெட்செட். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா எல்லோ கலர் பாக்ஸ், பிராண்டு நம்பி வாங்கலாம். மற்ற நீங்க லோக்கலா வாங்குற 50 ரூபா 60 ரூபா ஹெட்செட்டை விட கொஞ்சம் மேற்கொண்டு ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்பி வாங்கலாம். இந்த ஜெப்ரானிக்ஸ் பிராண்டு. ஸோ நல்லா இருக்கும். ரெட் கலர்ல இருக்குன்னு பாப்பீங்க, ரெட்லாம் கிடையாது, இதுலயே பிளாக் தான் இருக்கு. எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப ஏமாற்றம். சரி, ஆஃப்லைன்லாச்சும் கிடைக்குன்னு பார்த்தோம், ஆன்லைன்ல இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்ல இங்க லிங்க் நாங்கள் கொடுக்குறோம், இந்த இடத்துல இருக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணா வாங்கிக்கலாம். ரேட் இங்கே போட்டிருக்கோம், வெறும் 155 தான். நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சரவணா ஸ்டோரோட லேபிள் போட்டிருக்கோம். சரி, ஓகே, கடைக்காரன் ஓப்பன் பண்ணிடலாமா? வந்துரு மக்களே. வேறு பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, வெறும் பாக்ஸ். பார்த்துருவோம். பட் ஆனால் பாக்ஸில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ மைக் இருக்கான், இன்லைன் மைக் இருக்கு, அப்புறம் டெப்த் பேஸ்டு போட்டிருக்கு, ஸ்டீரியோ இயர்ஃபோன் வித் மைக்கு ப்ரோ பிளஸ் இடத்துல போட்டிருக்கோம். அப்புறம் 40mm டிரைவ் இருக்கா, 1.2mm கேபிள், மொபைல் டேபு, கம்ப்யூட்டர்ஸ் ஆல் டிரைவில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஜெப்ரானிக்ஸ் இருக்கனால பெஸ்ட்டு வாங்குறது. ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவீங்க பாருங்க, இதுலேயும் பிராண்டு போட்டிருக்காங்க. மக்களே, கவர்க்குள்ள ஏதாவது இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்லாம் கொடுக்குறான். இதை கற்றுக்கோ. நான் மற்ற இயர்பட்ஸ்காரங்களாம் எக்ஸ்ட்ரா ஜெப்ரானிக்ஸ் இயர்பட்ஸ்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க. தேவையான உங்கள் கார்டை ஃபிட் பண்ணிக்கலாம். இதான் பெஸ்ட்டு, ரேட்டு கம்மியாகவும் இயர்பட்ஸில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ண பார்த்தனால கொஞ்சம் சரியாக வைக்கல, மற்றபடி பார்த்துடலாம். ஓகே, வயர்டு ஹெட்செட் மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தனால காலம் நல்லா ஃபிட்டிங் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். இது ஜெப்ரானிக்ஸ் இங்கே நேம் விட்டுருக்கோம். அது வந்து இந்த டைப் தான், யூனிவர்சல் போர்ட்டு மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வித் மைக் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப கால் பேச ஈஸியாக இருக்கும். கேபிள் குவாலிட்டி ஓகே, அதாவது
நல்லா யூஸ் பண்ணியேன்ப்பா, எனக்கு இந்த நல்லா நல்லா இந்த வயர்டு மட்டும் யூஸ் பண்ண தெரியும், மற்றபடி தெரியாதுன்னா வாங்கலாம், நம்பி வாங்கலாம். கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு இந்த பிராண்டு போட்டிருக்கு, டிவி ஜெப்ரானிக்ஸ் வந்து. ஸோ பெஸ்ட்டு வித் மைக்கு, வித் கால் அட்டன் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, பட்டன் இருக்குது. பவர் அப்கமிங், இது வால்யூம் அப்கமிங் டவுன் கமிங் பண்ணுற அந்த பட்டன் இல்லை, ஒன்லி சிங்கிள் பட்டன் இருக்குது. கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், கால் கட் பண்ணிக்கலாம், ஒரு சில ஸ்டிக் பாஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பட்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகுது. அந்த வயரோட லென்த்து பார்த்தா நல்லா இருக்குது மக்களே. நல்லா நீங்கள் மொபைல் பாக்கெட் அப்படி வச்சுக்கிட்டு நல்லா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஏன்னா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணதே அந்த அந்த மொபைல் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி இப்போ நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டியும் சரி, இதில் குவாலிட்டியும் சரி நல்லா இருக்குது. டிசைனுமே நல்லா ஒரு டிசைனடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர்னால அழுக்கும் சீக்கிரமாக ஆகாது. வித் 2 இது இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ வெளியே வரக்கூடிய அந்த நாய்ஸையும் உள்ளே திருப்பி அனுப்பி கரெக்டாக அனுப்புது. நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது இல்லை, முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல போனோம்னா, இதில் வந்து பேஸ் தனியாக மியூசிக் தனியாக பிரித்து கேட்க முடியுது. நம்ம இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு ஈவிஎம்மா இஆர்ஆனுமா, அந்த ஒரு ஹெட்செட்டு தனித்தனியாக அப்படி பிரித்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த ஹெட்செட்டோட இது மாதிரியே இருக்குது, அந்த ரிவ்யூவில் பார்த்த மாதிரி இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஏன்னா பேஸ் தனியாக பார்க்க முடியுது, வாய்ஸ் தனியாக பார்க்க முடியுது, மியூசிக் தனியாக கேட்க முடியுது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த அதை கேட்கும்போது உங்களுக்கு ஃபீல் இருக்கும், பேஸ் இது இருக்குது இது இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. பேஸ் வந்து ஒரு நல்லா இருக்குது, கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான சாங்ஸ்லாம் கேட்கணும், நல்லா இருக்குது. அது நல்லா கேட்கலாம், மேலே நல்லா இருக்குது. இதை பார்த்தீங்களா, இப்படி பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா ஏ டிப்ஸை மாட்டிக்கலாம். வேறு என்ன சொல்கிறது இல்லை, ஹெட்செட் ரொம்ப நல்லா இருக்குது, கம்மியான ப்ரைஸில் இருக்குது, நல்லா இருக்குது. வேற என்ன, மற்றபடி நல்லா இருக்குது கைஸ். நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா, ஹெட்செட் நல்லா யூஸ் பண்ணிக்கும், காலேஜ் ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதான் அந்த ஹெட்செட்டோட வீடியோ. ஸோ இது மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் கூட சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கு நம்ம சேனலில். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எம்ஐ. சொல்லிக்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. வியூஸில் அதிகமாக போக மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, மறக்காமல் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேனலில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் நம்பி தான் அங்கே சப்போர்ட்டடாக இருக்கும். நல்லா பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களிடமிருந்து உங்கள் விடைபெறுவது உங்கள் எஸ்எம்ஐ வாட்ச்.